வணக்கம் தலைமைகளே. தமிழ்நாட்டில் சமீப காலமாக தொடரும் வட மாநில இளைஞர்களுடைய தொழிலாளிகளாக வந்துள்ள வட மாநில இளைஞர்களின் இந்த பாலியல் பிரச்சனைகள், மதுபானம் போதையை போட்டுக்கிட்டு படுற பிரச்சனைகள், வன்முறைகள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு போகுது. நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு திருப்பூர் ஒரு முன்னுதாரணமாக ஒரு பிரச்சனையை காட்டி பேசலாம். ரெண்டையுமே ஒப்பிட்டு பேசலாம். ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். என்னைக்குமே நான் அடித்தட்டு மக்களுடன் இணைந்து தான் பேசுவேன். சிறுபான்மை மக்களுக்கு நான் ஆதரவாக பேசியிருப்பேன். இஸ்ரேலையே விட்டு கொடுக்காததுக்கு அதுதான் மிக முக்கிய காரணம். இந்த வடமாநில தொழிலாளர்கள், சிறுபான்மை மக்கள், அவர்களுக்கு எந்தவித துன்பமும் ஏற்படக்கூடாது, யாரும் அவர்களை தவறாக பேசக்கூடாதுன்னு சொல்லி குறிக்கோளாக இருப்பேன். திருப்பூரில் என்னிடம் அநேக வட மாநில இளைஞர்கள் பணிபுரிஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அதில் அநேக தொழிலதிபராக மாறி இருக்கிறாங்க. நல்ல பரிச்சயம் உண்டு. பிரச்சனைகள் அந்த பகுதியில் ஏற்பட்டால் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பேன். எப்பவுமே அந்த பழக்கம் இருக்கு. ஆனால் சமீப காலமாக நடக்கும் செயல்கள் அந்த எண்ணத்தை மாற்ற தோன்றுகிறது. குறிப்பாக நான் கோபி சுதாகர் அவங்களுக்கு நான் மிகப்பெரிய ரசிகன். அவங்களுடைய அந்த வடக்கன் பாவங்கள், அந்த ரயிலில் அவங்க பண்ணுற பிரச்சனையை வீடியோ போட்டப்போ கூட எனக்கு ஒரு மனஸ்தாபம் இருந்துச்சு. ஏன் அவங்க மேலே ஒரு வெறுப்புணர்வை நாம் கொண்டு வருகிறோம்? அது கோபி சுதாகர் பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். மிகப்பெரிய ரசிகன். கோபி சுதாகரை போல நிகழ்ச்சிகள் நிச்சயமாக இருக்க வேண்டும். ஜாதி வெறி பிடித்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இளைஞர்களை ஜாதி வெறியின் பெயரால் கொலை செய்பவனை ஒரே ஒரு வீடியோவில் அலற விட்டாங்க கோபி சுதாகர். குறிப்பாக உண்மைதான். ஒரு பிற்படுத்தப்பட்ட ஜாதி இளைஞர்கள் தொடர்ச்சியாக குறிப்பிட்ட ஜாதியினரால் இந்த திருமணம், அந்த பெண்களை திருமணம் செய்கிறாங்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக கொலை செய்யப்பட்டு கொண்டே இருக்காங்க. அவங்க தான் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. மிக அழகாக கண்டிச்சு பேசியிருந்தாங்க. அதில் ஒரு வசனம் என்னால் மறக்கவே முடியாது. ஏண்டா மிளகா பொடியை கண்ணில் அடிச்சுக்கிட்டு கொள்றதுதான் வீரமாடா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உண்மையாகவே கோபி சுதாகர் பாராட்டப்பட வேண்டிய நபர்கள். அவர்களைப் போல இந்த சமுதாய சீர்திருத்த கருத்துக்களை நகைச்சுவையோடு சேர்ந்து கொடுக்கும்போது எண்ணற்ற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை சென்றடையுங்கிறது என்னுடைய ஆசை. ஆனால் கோபி சுதாகர் பேசிய அந்த வடக்கன் பாவங்கள் எனக்கு பிடிக்காம தான் இருந்துச்சு. ஆனால் நேற்று அந்த 3 வயது குழந்தைக்கு ஏற்பட்ட பாலியல் தொல்லை அது ஒரு பீகார் பையன் தான் பண்ணியிருக்கான். அது சராசரி மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்ட சிந்தனை. ஒரு சராசரி மனிதனால இந்த காரியத்தை செய்ய முடியாது. அவன் மனநோயாளியும் சொல்ல முடியாது, ஒரு மிருகமா ஒரு ராட்சதனாலே சொல்ல முடியாது. அவ்வளவு பெரிய துன்புறுத்தலை இந்த குழந்தை கொடுத்துருக்கான். இது அதிகமாக நாளுக்கு நாள் இவர்களுடைய ரவுடித்தனம், பாலியல் பிரச்சனைகள், போதையை போட்டு பண்ற பிரச்சனைகள் அதிகமாயிட்டே போகுது. இதை பேசுறதுக்கு மிக தகுதியான நபர் நான். ஏன்னா நான் ஒரு புலம்பெயர்ந்து வேலை செய்த தொழிலாளி. இஸ்ரேலில் 6 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன். 2வது மும்பையில் புறநகர் பகுதி முர்பாத் அப்படிம்பாங்க. அங்கே பல மாதங்கள் தங்கி இருந்திருக்கேன். என்னுடைய நண்பர்கள் வேலை செஞ்சாங்க, நான் அங்கே தங்கி இருந்திருக்கேன். பல மாதங்கள், வருடம் பக்கம் அங்கே இருந்திருக்கேன். இந்த பரிச்சயம் எனக்கு உண்டு. இஸ்ரேலில் கனவுல கூட நினைக்க முடியாது இஸ்ரேலுக்குள்ள பிரச்சனை பண்ணுன்னு சொல்லி. புலம்பெயர்ந்து வேலை செய்யும் தொழிலாளர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, அந்த மக்களுக்கு எதிராக பிரச்சனை செய்வது, தெருக்களில் ரவுடித்தனம் பண்ணுறது, பாலியல் பிரச்சனைகள், போதை எதுவுமே அங்கே ஆகாது. எங்களுடைய அறைக்குள்ள நாங்கள் இருந்துக்கிட்டு எவ்வளோ நாள் நாங்கள் போதையை போடலாம், சந்தோஷமாக சாப்பிடலாம், சிரித்து மகிழலாம். எந்த பிரச்சனையும் அந்த மக்கள் கொடுக்க மாட்டாங்க, நம்மளை எட்டி பார்க்க மாட்டாங்க. ஆனால் தெருக்களுக்கு வந்துட்டோம் அப்படின்னா பொதுமக்களோட மக்களை பார்க்க, அந்த மக்களோடு இணைந்து போகும்போது மிகச்சரியாக நடந்து கொள்ள வேண்டும். சின்ன சலசலப்பாங்க நாங்கள் கொடுக்கக்கூடாது. அது ஒன்று. இஸ்ரேலா அப்படின்னா வளைகுடா நாடுகளில் வேலை செய்யும், நீங்கள் இந்தியாவில் கேட்டிங்கன்னா புரியும், தமிழர்கள் கேட்டால் புரியும். சின்ன ஒரு கண் பார்வை அங்கே தப்பாக இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு வச்சுருப்பாங்க. ஒன்று. மும்பையிலேயே நீங்கள் கேட்குறது வேற.
அநேக தமிழர்கள் அங்கே பெரிய தாதாவா இருக்காங்கலாம் கேள்விப்படுவீங்க. அதிகமாக தமிழர்கள் இருக்கும் பகுதியில் அப்படி இருக்கலாம். புறநகர் பகுதியிலலாம் கப் சிப்புன்னு இருக்கணும். நான் முர்பாத் பகுதியில் வேலை செய்யும்போது டீ குடிக்கெல்லாம் போவோம், நாங்கள் நண்பர்களாக போவோம். அங்குள்ள வடக்கர்கள் நம்மை பார்க்கும் பார்வையே வித்தியாசமாக இருக்கும். பார்க்கும்போதே ஒரு கொடூரமாக பார்ப்பானுங்க. ஆட்களே வித்தியாசமாக இருப்பாங்க. நம்மை போல உடை இருக்காது, வேற மாதிரி உடை அணிஞ்சு உட்காந்துருப்பானுங்க. அந்த சிவப்பு போட்ட நெத்தி பூராமே இழுக்கியிருப்பாங்க. கைகளில் ஏகப்பட்ட கயிறு இருக்கும். நம்ம பார்க்கும் போதே ஒரு மிகப்பெரிய கொடூர பார்வை கொடுப்பாங்க. கப்சிப்புன்னு போயிட்டு கப்சிப்புன்னு வரணும், அப்படிதான் அங்கெல்லாம் இருந்துச்சு. அதை தாண்டி அன்னைக்கெல்லாம் அங்கே வந்து சிவசேனா அலுவலகம் சொல்லி வச்சிருப்பானுங்க. பார்க்கறக்கே பயமா இருக்கு. அங்கே இருக்கணும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு சின்ன சலசலப்பை அந்த மக்களுக்கு எதிராக கொடுத்தோம்னா அடி பிச்சை எடுத்துருவாங்க. அப்படிதான் அங்கேயுமே இருந்துச்சு. சினிமாவில் தாதாவை காட்டுறாங்கன்னா அது தமிழர்கள் வாழும் பகுதியில் இருக்கலாம், பொதுவாக வந்து இப்படி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு நேர் மாறா இப்போ நடக்குது. தமிழ்நாட்டில் அதிகமாக பாலியல் பிரச்சனை பண்ணுறாங்க, வன்முறைகள், ரவுடித்தனம் பண்ணுறாங்க. திருப்பூரில் ஒரு சம்பவம் இதுக்கு எல்லாமே எடுத்துக்காட்டு அமையும். போன மாதம் திருப்பூர் நடந்தது. ஒரு பகுதியில் மிகப்பெரிய நிறுவனத்தில் எல்லாமே வடக்கர்களாக வேலை செய்கிறாங்க. அந்த பகுதி பூரா வடக்கர்கள் அதிகமாக இருக்காங்க. ஒரு திமுக புள்ளி, அதுவும் அந்த பகுதியில் உள்ள திமுக பெரிய புள்ளி, ஒரு பையன் வந்து பிரச்சனை பண்ணியிருக்கான்னு கூப்பிட்டு கேட்குறாரு, அடிக்கிறார். முதல்ல வந்து அவர் தான் அடிச்சிருக்காரு. அவருடைய நண்பர்கள் 2-3 பேர் இருக்காங்க. அந்த தைரியத்தில் இவன் ஒருத்தன் சொல்லி அடிச்சிடுறாங்க. இந்த வடக்கு இளைஞன் ஒருத்தன் சொல்லி அடிச்சிடுறாங்க. அடிச்சுட்டு போயிட்டு அவங்க திரும்பி வரும்போது பல 100 வடக்கு தொழிலாளர்கள் சேர்ந்துட்டாங்க அந்த இடத்துல. திருப்பூரில் போன மாதம், ஒரு மாதம் கூட இல்லை, பல 100 பேர் ஒன்றா சேர்ந்துட்டு எல்லாருமே கைகளை தடி. அது தமிழ் மக்கள் வாழும் பகுதி தான், சுற்றி தமிழ் மக்கள் இருக்காங்க. அந்த திமுக புள்ளிக்கும் அவங்க நண்பர்களுக்கும் சரமாரியான அடி விழுந்தது. உயிர் போகும் அளவுக்கு அடி விழுந்தது. தலைகளை தான் அவனுக்கு அடித்தாங்க, கட்டைகளை. அத்தனை தமிழ் மக்கள் அங்கிருந்து ஒன்றுமே பண்ண முடியல, கேட்க முடியல. அவ்வளோ பயம், அவ்வளோ வன்முறை வெறியாட்டத்தை அவங்க அங்கே ஆடி காமிச்சாங்க. மிகப்பெரிய ஃப்ளாஷ் நியூஸாக வச்சு அங்குள்ள தமிழ் மக்கள், தமிழ் இளைஞர்களால் அவங்கள கட்டுப்படுத்தவே முடியல. போனவங்களுக்குலாம் அந்த அளவுக்கு அடி விழுந்துச்சு. அதுக்கப்புறம் காவல்துறை வந்து அந்த திமுக புள்ளியை மீட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்த்துனாங்க. உண்மையாகவே மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திய காரியமாக திருப்பூர் அமைஞ்சது. ஏன்னா இதுக்கு முன்னால் திருப்பூர் அடிக்கடி நடக்கும். வடக்கு தொழிலாளருக்கும் தமிழ் தொழிலாளருக்கும் சண்டையெல்லாம் நடக்கும், சகஜமாக நடக்கிற ஒன்று தான். ஆனால் ஒரு ஏரியாவில், தமிழ் மக்கள் ஏரியாவில் ஒரு கட்சி சேர்ந்தவர் இல்லை தமிழ் இளைஞர்களை வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு அடித்து தாக்குறாங்க. அந்த மக்களால், அங்குள்ள தமிழ் மக்களால் ஒன்றும் செய்ய முடியல. அங்கே போனால் அவங்களுக்கு சேர்ந்து அடி உழுகிறதுங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியத்தை வரவழைக்கும் செயலாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து நாங்கள் இருந்த மும்பையில், இஸ்ரேலில் சாத்தியமே கிடையாது. அதை தாண்டி இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் இருக்கும் பகுதி, என்னுடைய அலுவலகம் வந்து திருப்பூரில் லட்சுமி நகர். சனிக்கிழமை இரவுக்கு மேலே ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமாக வடக்கர்கள் கைவசம் அந்த பகுதி போகுது. நீங்கள் வந்து சனி இரவு அந்த பகுதியில் போகிறீங்க, ஞாயிற்றுக்கிழமை போனீங்கன்னா ஒரு 20 அடிதடியை பார்க்கலாம் லட்சுமி நகரில். வடக்கர்களுக்குள்ள அவங்களுக்குள்ள சரியான போதையை போட்டுக்கிட்டு ரகலையை பார்க்கலாம். நடக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சனி இரவுலாம் 2-3 பேர் சேர்ந்து அவனுக்கு போனாங்கன்னா மிகப்பெரிய சத்தம் போட்டுக்கிட்டு அந்த பகுதியில் அச்சமோடு தான் அந்த மக்கள் குடியிருக்கணும். லட்சுமி நகரில் சில குடித்தனங்கள் தான் இருக்காங்க, எல்லாமே வணிக பகுதி, கடைகள் தான் இருக்கும். குடியிருக்கும் தமிழ் மக்கள் பயந்து கதவை சாத்திக்கிட்டு தான் நிச்சயமாக இருக்கணும். 3 பேர் 4 பேர் போகிறாங்கன்னா பயங்கரமாக சத்தம் போட்டு போவானுங்க. வாகனம் ஓட்டினா கண்மூடித்தனமாக அவனை ஓட்டுவானுங்க. சனி இரவுக்கு மேலே அநேக அடிதடி பார்க்கலாம், போய் தடுக்கலாம் முடியாது. போனால் நிச்சயமாக போனவங்களுக்கும் அடி உண்டு. அந்த ஒரு எண்ணத்தோடு தான் அங்கே இருக்கும். சனி இரவுலேருந்து ஞாயிற்றுக்கிழமை முழுக்க, சனி இரவு ஞாயிறு அவனுக்கு கட்டுப்பாட்டில் தான் போகுது லட்சுமி நகர். அதிகமான தமிழ் குடும்பங்கள் அங்குள்ள சில குடும்பங்கள் இருக்காங்க, பயந்து வாழ்வாங்க. அதே போல் வந்து சனி இரவுலலாம் வந்து அவங்க வேலை செய்ய இடத்துல அவனுக்கு வந்து போதையை போட்டு நடந்து போகிற விதமே வேற மாதிரி தான் இருக்குது. சத்தம் அதிகமாக சத்தம் போட வேண்டியது, குடித்து விட்டு ரகலையாக போக வேண்டியது, வாகனம் ஓட்டுவது, இதுதான் இன்னைக்கு திருப்பூரோட நிலைமையாகவே இருக்குது. உண்மையை சொல்கிறேன். இதுக்கும் இதே போல் வந்து நாங்கள் இஸ்ரேலில் நடந்தோமா இல்லை பம்பாயில் நடந்தோமா அப்படின்னா
கிடையவே கிடையாது. இந்த எண்ணமே எங்களுக்கு வராத அளவுக்கு அவர்கள் நம்மை பயமுறுத்தி வச்சிருப்பானுங்க. மும்பையில் அவனுக்கு பார்க்குற பார்வை அப்படி இருக்கும். இதெல்லாம் அங்கே சாத்தியமே கிடையாது. நாங்கள் சத்தமே இல்லாமல் டீயை குடிப்போம். எங்கள் அறைக்குள்ளே வந்துக்கிட்டு சந்தோஷமாக குடிப்பதோ அல்லது சமைத்து மகிழ்வதோ சிரிப்பதோ எல்லாமே அறைக்குள்ளே இருக்கும். பொதுவெளிக்குன்னு வந்துக்கிட்டால் மிக அடக்கமாக இருப்போம். ஆனால் இது இன்னைக்கு எல்லையை மீறி, கட்டுப்பாட்டை மீறி திருப்பூரில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதே போல் எங்கெல்லாம் தொழில் நகரமாக இருக்கோ அங்கே இதே சூழல் தான் நிச்சயமாக இருக்கணும். நிச்சயமாக வேலை கொடுக்கும் ஆலை அதிபர்கள், தொழிலதிபர்கள் சிந்தித்து பார்க்க வேணும். இவர்கள் இல்லாமையே பண்ண முடியும். ஏற்கனவே திருப்பூர் நடந்திருக்கு. அதாவது வேலை கொடுக்கும் போதே தமிழ் பண்பாடு தமிழ்நாட்டில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தமிழ் மக்களிடம் எப்படி இணக்கமாக பழக வேண்டும், வீட்டுக்குள்ள நீ எவ்வளோ வேணா சிரிச்சிரு, தெருவுக்கு வந்தால் இந்த ரவுடித்தனம் கும்பலாக சேர்ந்து பிரச்சனை பண்ணுறது, இருசக்கர வாகனத்தை பைத்தியகாரத்தனமாக ஓட்டுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நிச்சயமாக எச்சரிக்கை கொடுக்க வேணும். அதெல்லாம் விட்டுவிட்டு நமக்கு வேலையானா போதும், அவன் அதிகமாக வேலை செய்கிறான், இங்கே தங்கிக்கிறான், நமக்கு உற்பத்தி நடக்குது, என்ன வேணால் நடக்கட்டுங்கிற எண்ணத்தில் இருக்காதீங்க. ஒரே ஒரு வட மாநில தொழில்கள் இல்லாமல் பண்ணிடுவாங்க. கிளீன் தமிழ்நாடு, கிளீன் திருப்பூரா பண்ணிடுவாங்க. இது நடந்தது. இது எப்போ நடந்தது அப்படின்னா, இதுக்கு முன்னால் நைஜீரியர்கள் திருப்பூரில் இருந்தாங்க. கொஞ்சம் பேர் வந்தாங்க, 1 2 வந்தாங்க, பல ஆயிரம் திருப்பூருக்குள்ள வந்தாங்க, குடும்பமாக இருந்தாங்க. இங்கே இருந்துக்கிட்டு இங்குள்ள பனியன்கள் குறிப்பாக அவங்க திருப்பூரில் காதர்பேட்டை என்ற பகுதியில் மிகப்பெரிய ஆக்கிரமிப்பு செய்து இருந்தாங்க. அங்கே விலை மலிவான பனியன்கள் மற்ற இந்த உள்ளாடைகள் விற்பனை செய்யும் இடம். மிகப்பெரிய அளவு ஏற்றுமதி தரத்தில் இருக்காது, கொஞ்சம் குறைவான தரத்தில் இருக்கும். அதை போன்ற ஆடைகளை ஒட்டுமொத்தமாக எடுத்து அவங்க நைஜீரியா, ஆப்பிரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்க. இங்கே அதற்காக இங்கே தங்கியிருந்தாங்க. குடும்பமாக தங்கி இதே போல வடக்கர்கள் போலவே மிகப்பெரிய ஆக்கிரமம் பண்ணாங்க. ஒரு காலகட்டத்தில் ரவுடித்தனம் பெருசாக போச்சு. அவங்க இதில் ஒரு ஆளை அடிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 4-5 தமிழர்கள் போகணும், அந்த அளவுக்கு தோற்றம் இருக்கும். பெண்களே ஒரு மிரட்டலான தோற்றத்தில் தான் இங்கே இருந்தாங்க. சண்டன் வந்தால் உடனடியாக அவங்க ஒன்றா சேர்ந்துருவாங்க. நைஜீரியர்கள் ஒன்றா சேர்ந்து அடி பிச்சடித்த சம்பவம், தமிழர்களை அடித்த சம்பவம்லாம் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இந்த விலை மலிவான பனியன்கள் மிகப்பெரிய அளவு வியாபாரம் ஆகுது அப்படின்ட்டு அதே சமயத்தில் அநேகருக்கு வீட்டு வாடகை வந்துட்டு இருந்துச்சு. இன்றைக்குமே அதே திருப்பூர் நடக்குது. வீட்டு வாடகைக்கு ஆசைப்பட்டு அவர்களுக்கு வீட்டு வாடகை கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் பிரச்சனையாக போய் முடியும். நைஜீரியர்கள் மிகப்பெரிய ஆக்கிரமம் பண்ணாங்க. அவர்களுக்கென்று தேவாலயம், அவர்களுக்கென்று ஹோட்டல், டீ கடை, அவங்க டீ கடை, இந்த மாதிரிலாம் திருப்பூர் ஒரு குட்டி நைஜீரியா போச்சு. ரொம்ப அடிக்க ஆரம்பித்தாங்க. அது ஒரு பிரச்சனை. இரண்டாவது போதை கலாச்சாரம் மிகப்பெரிய வந்துச்சு. காவல்துறையினர் அவங்கள போய் கேள்வி கேட்க முடியாத அளவு இருந்தாங்க. அவங்க அந்த அளவுக்கு ரவுடித்தனம் இருந்துச்சு. போதை, அதுவுமே விலை உயர்ந்த போதை இந்த திருப்பூருக்குள்ள ஊழல் ஆரம்பிச்சது. எல்லாமே போதைப்படுறவங்க அந்த ராஜ போதைகளை நைஜீரியர்கள் மூலமாக தான் வாங்கினாங்க. சினிமா துறையிலுமே நைஜீரியர்கள் அநேகமாக ஊடுருவி போதைப் பொருள் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கு முடிவு கட்டும் விதமாக சரி வியாபாரம் போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இவங்களை கிளீன் பண்ண சொன்னாங்க. இன்னைக்கு பல ஆயிரம், கண்ணை திறந்தாலே அந்த பகுதியில் நைஜீரியர்கள் தான் பார்க்கணும். இன்னைக்கு ஒரே ஒரு நைஜீரியர் திருப்பூரில் அத்தனை பேரையும் கைது செய்து அனுப்பிட்டாங்க. கிளீன் திருப்பூராக பண்ணி காமிச்சாங்க. அதுதான் தொழிலதிபர்கள் இப்பவுமே பார்த்துக்குங்க. வட மாநில தொழிலாளர்கள் நல்லா வேலை செய்கிறாங்க, இங்கே தங்கியிருக்காங்க, நமக்கு உற்பத்தி முன்னேற்றத்துக்கு அவங்க தேவைதான். ஆனால் இந்த உள்ளூர் மக்களோடு சண்டையிடுவது, அவர்களை அடித்து வெளுப்பது, பாலியல் பிரச்சனையை பண்ணுவது, போதையை போட்டு மிகப்பெரிய பிரச்சனை. சனிக்கிழமை திருப்பூருக்குள்ள பாருங்க புரியும். இதெல்லாம் ஆலை தொழிலதிபர்கள் நிச்சயம் பார்க்கணும். வேலை நடக்குது, நமக்கு கோடிக்கணக்காக பணம் கிடைக்குது, நம்ம நல்லா சொகுசாக இங்கே பங்களாக்குள்ள இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி நைஜீரியர்கள் இல்லாத திருப்பூரா இன்னைக்கு மாறிச்சோம். பல ஆயிரம் லட்சம்னே சொல்லலாம் இருந்த நைஜீரியர்களில் ஒரே ஒருவரை, ஒரு குடும்பத்தை, ஒரு பெண்ணை கூட உள்ள எல்லாத்தையுமே கைது பண்ணி அனுப்பிச்சு காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே காவல்துறை நடவடிக்கைக்கு பயந்து மொத்தமாக காலி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு திருப்பூரில் நைஜீரியர்கள் இல்லை.
அந்த சூழல் திருப்பூருக்கு விரைவில் வரும், மேலும் வந்து தமிழ்நாட்டுக்கும் வரலாம். அதனால வேலை கொடுப்பவர்கள் இந்த சட்ட திட்டங்கள் பண்பாடுகளை சொல்லி கொடுத்து வேலை கொடுங்க, அவர்களை கண்காணிங்கள். நிச்சயமா அதெல்லாம் நீங்க பார்க்கணும், இதெல்லாம் நீங்க பொறுப்பு தான். எல்லாம் அநேக அங்க அந்த பெண் வந்து அந்த திமுக புள்ளி அடிக்கப்பட்டப்ப மிகப்பெரிய ஒரு போராட்டம் தான் கொடுத்து பெண் ஒருத்தர் பதிவு பண்ணாங்க, சரியான ஆடை அணியாமல் குளிப்பது. இதெல்லாம் என் கண்ணு முன்னால பார்க்குறேன். ஒரு பெரிய தொட்டி மாதிரி கட்டி கொடுத்துட்றாங்க இந்த பசங்களுக்கு. காலை நேரத்தில் ஒரு 30 பேர் 40 பேர் நின்று குளிப்பானுங்க. அந்த பக்கம் தான் தமிழ் பெண்கள் ஆண்கள் எல்லாமே போயிட்டு வரணும், ரோட்டில் போகணும். எந்தவித பெரிய மறைப்பும் இல்லை. பயமாக இருக்கும், இவன் நிர்வாணமாக குளிக்கிறானா, சின்ன ஆடை அணி துண்டு கலந்து விழுமா, இதெல்லாம் பயமாக இருக்கும் பார்க்குறக்கு. கொஞ்சம் கூட ஒரு நாகரிகம் இல்லாமல் அந்நிய பெண்கள் இருக்காங்க, கௌரவமாக நடந்துக்கணும், எந்த வித நாகரிகம் இல்லாமல் நடக்கிறாங்க. பொதுவாகவே இப்படி துண்டை கட்டிக்கிட்டு தான் போதையை போட்டுக்கிட்டு சனிக்கிழமை நைட்லாம் இருக்காங்க. இதையெல்லாம் நிச்சயமாக கண்காணிக்கணும். ஒரு பெண் கொடுத்த பேட்டி இது. அந்த பக்கமே நாங்கள் போக முடியல, என் மகளை அனுப்ப முடியல, அவனுக்கு ரொம்ப இப்படி ஆபாசமாக இருக்காங்கலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் திருத்திக்குங்க. நிச்சயமாக வந்து எனக்கு வந்து ஒரு தொழிலாளர்கள் மீது ரொம்ப பற்றா இருப்பேன். ஆனால் இப்படி அடித்து வெளுப்பது, போதையை போடுவது, 2 சக்கர வாகனத்தில் பயமுறுத்துவது போல ஓடுவது, பயமுறுத்துவது போல ஓட்டுவது, ஒரே நாளில் சனிக்கிழமை நைட் நீங்கள் லட்சுமி நகர் வந்தால் ஒரு 20 அடிதடியை, மிகப்பெரிய அடிதடி அவங்களுக்குள்ள நீங்கள் நிச்சயமாக பார்க்கலாம். இதெல்லாம் கண்டிப்பாக இல்லாமல் இருக்கணும். வேலை கொடுப்பவர்கள் இதுக்கு முழு பொறுப்பாக ஆகிறீங்க. இப்படியே போனாங்கன்னா ஒரு வடக்கர்கள் இங்கே இல்லாமல் பண்ணுவாங்க அரசாங்கம். அதனால் வந்து இப்போவே சீர்திருத்தத்தை மேற்கொள்ளுங்கள். நன்றிகள்.